பட்டப்பகலில் சைக்கிளில் ஷோ காட்டியும் கூட விஷாலை பார்க்க காக்கா கூட ஆண்டாதது பரிதாபத்திலும் பரிதாபமே. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. மக்களவை தேர்தலில் திரைப்பிரபலங்கள் பலரும் வாக்களித்த நிலையில் நடிகர் விஷாலோ வித்தியாசமாக வருவதாக நினைத்து சைக்கிளில் வந்த அண்ணாநகர் வள்ளியம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வீட்டில் இருந்தே சைக்கிளில் கிளம்பிய நடிகர் விஷால் அண்ணாநகர் சாலையில் தனி மரமாக ஓட்டி வந்தார். கடந்த தேர்தலின் போது நடிகர் விஜய் சைக்கிளில் வந்தது ஹாட் ஆஃப் தி டாபிக் ஆனது. அதே போல விஷாலும் சைக்கிளில் வர, ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் பல்பு வாங்கியதுதான் மிச்சம். சாலையில் சென்ற 1-2 பேருக்கு கூட விஷாலை அடையாளம் தெரியவில்லை. ஆனாலும் மனம் தளராமல் வாக்குச்சாவடி வரைக்கும் சைக்கிளிலேயே வந்தார் விஷால். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சைக்கிள் வாக்குச்சாவடிக்கு வந்த பிறகும் கூட விஷாலை பார்க்க யாரும் ஆர்வம் காட்டவில்லை. ஏற்கனவே காத்தாடி போய் ஆட்களே இல்லாமல் கிடந்த அந்த வாக்குச்சாவடி விஷால் வந்த போதும் அதே நிலையில்தான் இருந்தது. வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்த 3 பேரிடம் விஷால் வலுக்கட்டாயமாக கையை கொடுத்து பேசி சென்றார். வாக்குப்பதிவு அறைக்குள் சென்று ஆவணங்களை சரிபார்த்து ஓட்டு போட தயாரான விஷால் பூத்துக்குள்ள வராதிங்கன்னு செய்திக்குழுவினருக்கே அட்வைஸ் கொடுத்தார். என்னமோ ரசிகர்கள் கூட்டம் வந்து தள்ளுமுள்ளாகி ஓட்டு போட வந்ததை போல விஷால் கொடுத்த பில்டப்புக்கு அளவே இல்லைதான். வாக்கு செலுத்திவிட்டு வெளியே வந்த விஷால் எல்லோரும் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்பதற்கு கூவி கூவி கெஞ்சினர். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு நான் விண்ணப்பமாக வைக்கிறேன், வாங்க வெளில வாங்க. வெயிலெல்லாம் ஒன்றுமே இல்லை, கியூவெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், கியூ இருக்கா எல்லாமே செக் பண்ணிட்டு வந்து ஓட்டு போட்டுருங்க. சமீப காலமாக சோசியல் மீடியாக்களில் ட்ரோல் கண்டென்ட் விஷால் தான். அதிலும் உணவு அருந்து முன்பாக 3 மதங்களிலும் பிரார்த்தனை செய்து சாப்பிடும் வீடியோக்களை பார்த்து வயிறு குலுங்க சிரிக்கலாம். விஜய் தமிழக வெற்றி கழகம் என அரசியல் என்ட்ரியை அறிவித்ததும் தாமும் என் நேரமும் அரசியலுக்கு வரலாம் என அறிவித்தார் விஷால். பின்னர் சில நாட்கள் கழித்து 2026 தேர்தலில் அரசியலுக்கு வருவதாக விஜய் மாதிரியே அறிவித்தார் விஷால். என்னதான் புரட்சி தளபதி என விஷாலுக்கு டைட்டில் கார்டில் போட்டாலும் அவர் பேசுவதெல்லாம் மீம் டெம்ப்ளேட்டாகத்தான் இருக்கிறது. அதிலும் விஜயை காப்பி அடித்து விஷால் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் விஜய் ரசிகர்களால் கிண்டலுக்குள்ளாகி வருகிறது. விஜய் சைக்கிளில் வந்ததால் தனக்கும் அதே மாதிரி கூட்டம் கூடும் என நினைத்து சைக்கிளில் வந்த விஷாலின் பிளான் அவரது படம் மாதிரியே ஃபிளாப் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.